தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எலிக்காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த இருவரில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 8 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளிக்கும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதில் என தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 3690 ஆகவும் 5 கிலோகிராம் கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை ரூபாய் 1482 ரூபாவாகவும் உள்ளது. மேலும் 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகும். இதேவேளை இந்த மாதம் லோப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என லோப் எரிவாயு நிறுவனம் நேற்று அறிவித்தது. அதன்போது எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் நேற்று விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல அண்மையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசிந்த 3 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பரீட்சைக்கு முன்னதாக 3 கேள்விகள் கசிந்ததாக எழுந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் HJMC அமித் சுந்தரவினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு கடந்த 31ஆம் தேதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாகனத்தில் வினோதம் காட்டுவது குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நண்பர்கள் குழு ஒன்று ஓடும் வாகனத்தின் வெளிமுகப்பில் ஒருவரை ஏற்றி வினோதம் செய்யும் காணொலியொன்று அதிகமாக பகிரப்பட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஆபத்தான பொழுதுபோக்கு செயல்கள் உங்கள் உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே உயிருக்கு ஆபத்தான நடத்தைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதே நேரம் போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். 1,30,000 சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் 1 மாதத்துக்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன தெரிவித்துள்ளார். அச்சிடுவதில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக 1,30,000 சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் நிலுவையில் உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் சேவைகளை நவீனமயமாக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இணையவழி ஊடாக செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதன் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் மோட்டார் சைக்கிளும் லோரியும் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து சம்பவமானது ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டக்கலை மேபீல்டு பகுதியில் நேற்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொட்டக்கலை பகுதியில் இருந்து ஹேட்டன் நோக்கி பயணித்த லோரியில் ஹேட்டனில் இருந்து கொட்டக்கலை பகுதியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் லோரி சாரதி கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறை சிறைச்சாலையில் கைதிகளின் தடுப்பு அறைகளை மேலாக அரச மரக்கிளை ஒன்று உடைந்து விழுந்த சம்பவத்தில் காயமடைந்த இன்னொரு கைதி உயிரிழந்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி இரவு மாத்தறை சிறைச்சாலையின் மத்தியில் உள்ள அரச மரத்தின் கிளையொன்று உடைந்து கைதிகளின் தடுப்பு அறைகளின் மீது விழுந்திருந்தது. இதன்போது ஒருவர் உயிரிழந்து 11 பேர் காயமடைந்திருந்தனர். தற்போது காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏனைய கைதிகள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சமுத்திராகம கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலமானது நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை ஆண்டக்குளம் அசோக மாவட்டத்தைச் சேர்ந்த 53 வயதான ரம்பண்டா முடியன் சலாகே அஜித் பிரசன்னா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தற்போது சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா ஏற்பாட்டு குழுவினருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. 77வது சுதந்திர தின விழா இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. சுதந்திர தின விழா தொடர்பான ஏற்பாட்டு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்வைக்கப்படவுள்ள கலாச்சார அம்சங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அமைச்சர்களான கலாநிதி AHMH அபேரத்ன, பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, குமார ஜெயக்கொடி, பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, செயலாளர்களான ஆலோக பண்டார, நாடக கழுவவ, ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத், தேக்கத்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மின்சாரம் தாக்கியதில் 14 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று மாலை கசலக்க தொரப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மெத்மி சிதும் குமார் என்ற பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அம்பாறையில் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த சந்தேக நபர்கள் இருவரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் 20 மற்றும் 19 வயதுடைய மருதமனை பகுதியைச் சேர்ந்த இவர்கள் நேற்று இரவு ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக 2460 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட தங்கத்துடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை பத்தலங்கொண்டவைக்கு அண்மித்த கடலில் வைத்து இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் 11 கிலோ 300 கிராம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பதுளை மடூர் சீமை பகுதியில் தமது 6 வயதுடைய மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் தாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ள நிலையில் அவர் தமது தந்தையின் கண்காணிப்பில் வளர்ந்து வந்துள்ளார். குறித்த சிறுமி பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவித்து சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தமது தந்தையால் தாம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக குறித்த சிறுமி கூறினார் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். இதனையடுத்து சந்தேக நபரான தந்தை நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதுடன் நேற்று பசறை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.